Taste the Daily. திருச்சி பஞ்சப்பூரில் இருக்கின்ற ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஜூலை 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 4 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி தரப்படவில்லை என்றும், இதன் காரணமாக மக்கள் சொல்லொன்னா வேதனையை நாள்தோறும் சந்தித்து வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வகையில் திருச்சி மாநகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு சீர்கேடுகளால் மக்கள் கடும் அவதியுற்று வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3600க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாளும் வகையில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விடியா திமுக அரசின் முதலமைச்சரால் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டது என்றும், திருச்சியில் பெய்த சிறிய மழைக்கே புதிய பேருந்து நிலைய கட்டிடம் தாக்குப்பிடிக்க முடியாமல் மேற்கூரைகளின் வழியே மழைநீர் பயணிகள் நிற்கும் நடைமேடையில் விழுவதை பொதுமக்கள் கிண்டல் அடித்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். பஞ்சப்பூரில் பேருந்து முனையம் திறக்கப்பட்டு 1 மாதம் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும், நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு இம்முனையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் அவசர கதியில் திறந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும், திருச்சி மாநகரில் கட்டப்பட்டு வரும் மாரிஸ் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், பாலக்கரையிலிருந்து பீமநகரை இணைக்கும் பகுதியில் உள்ள பழுதடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும், பாலக்கரை சாலையில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விரைந்து முடிக்கவும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜூலை 3ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் மரக்கடை எம்ஜிஆர் திடலில் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் தலைமையிலும், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே. ஸ்ரீனிவாசன் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசையும் திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார்.